அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது எதிரி அச்சுறுத்தல் நீக்கும் மற்றும் நீதிமன்ற வழக்கு சாதகமாகும் பரிகார ஸ்தலமாகும். இந்த ஆலயம் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன் பரந்தாங்க சோழர்களால் கட்டப்பட்டது. சென்னை அருகில் உள்ள திருமால்பூர் என்ற பகுதியில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. மூலவரின் பெயர் மணிகண்டேஸ்வரர், அம்மன் பெயர் ஆஞ்சனாச்சி. இந்த ஆலயம் 276 பாடல் பெற்ற ஸ்தலத்தின் ஒன்றாகும். இந்த ஸ்தலத்தின் பெருமையை திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசரும் எழுதியுள்ளனர். இங்கு உள்ள மூலவரை பார்வதி தேவியே மணல்களால் செய்ததாக ஐதீகம். அது மட்டுமல்ல, இங்கு உள்ள லிங்கத்தை பூசாரி உட்பட யாரும் தொடமாட்டார்கள். எப்பொழுதும் கவசத்துடன் காணப்படும். இந்த ஆலயத்தின் வரலாறு: குபன் என்ற அரசன் மகாவிஷ்ணுவாகிய திருமாலின் தீவிர பக்தனாவான். அவனுக்கும் ததசி என்னும் முனிவருக்கும் பகை ஏற்பட்டது. குபன் திருமாலிடம் முறையிட திருமால் ததசி முனிவர் மீது தனது சக்கரயாதத்தை ஏவினார். முனிவரின் தெய்வீக தன்மையால் சக்கரயாதம் அதன் செயலை இழந்தது. மீண்டும் சக்கரயாதத்தை பெற திருமால் செய்த செயலே இக்கோயிலின் சிறப்பாகும். அவர் தேவர்களின் ஆலோசனைப்படி இப்பகுதியான திருமால்பூர் வந்து சிவபெருமானை தினமும் 1000 திருநாமங்களை சொல்லி 1000 தாமர மலர்களை கொண்டு அர்ச்சித்து வந்தார். திருமாலின் பக்தியை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஒரு நாள் பூஜையில் ஒரு தாமரை மலரை மறைத்தார். பூஜையில் தடை ஏற்படக்கூடாது என்று எண்ணிய திருமால் தனது கண்ணையே பறித்து தாமரை மலராக அர்ச்சனை செய்தார். மனமகிழ்ந்த சிவபெருமான் திருமாலுக்கு சக்கரயாதத்தை வழங்கினார். திருமால் பெயர் பெற்ற இந்த தலம் அதன் பின் திருமால்பூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தின் அதிசயங்கள்: இத்தலத்தின் மூலவராகிய மணிகண்டேஸ்வரருக்கு எதிரில் நந்தியோடு திருமாலும் கையில் தாமரை மலரோடும் கண்ணோடும் காட்சி தருகிறார். இந்த ஆலயத்தில் சடாரி சாத்தி தீர்த்தமும் வழங்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த ஆலயம் சித்திர நட்சத்திரம் மற்றும் மீனராசியின் பரிகார ஸ்தலமாகும். இந்த ஆலயத்தில் சந்திர பகவானே வழிபட்டதாக ஐதீகம். இந்த ஆலயத்தை நீங்க ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டுகிறோம். இந்த ஆலயத்தின் முகவரியை இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.